வனவிடையிலே கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 27ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்லதாங்க, லக்னத்து பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்து பாரு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் வந்து ஆட்சி பலத்தோட 10ல் இருக்கிறதா தான் அர்த்தம். ஏன்னா பரிவர்த்தனையில் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல சக்ஸஸ், பெரிய வெற்றிகள் வர்றதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. 2 மற்றும் 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது குடும்பத்தில் சச்சரவுகள் ஏற்படும், அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கான வாய்ப்பு, நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு வந்து உங்களுடைய 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு ஆட்சி பலத்தோட 7லே இருக்கும்போது சொத்துக்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, தாயார் சார்ந்த உறவுகளால் வந்து ஒரு சொத்துக்களோ நல்ல லாபமோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாமே நல்லாவே இருக்குது. வண்டி வாகனங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் பண்ணுறவங்களுக்கும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு வந்து 5 6ஆம் அதிபதியான சனி 5 6ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். வேலையிலையும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வருமானங்கள் நல்ல ஏற்றம் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதி வந்து 7லே ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் இருந்த ஒரு கருத்து வேறுபாடு நீங்கி நல்ல சுமூகமான முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு. சண்டை போட்டுட்டிங்கன்னா இப்போ பேசினீங்கன்னா அது கிளியராகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுலாம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 10ஆம் அதிபதியான புதன் ஆட்சி பலத்தோடு அங்கே இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் பெரிய டிசிஷன், பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ மற்றபடி என்ன இதுவரை பார்த்து பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன். கன்னி லக்னமாக வந்து சூரியன் தசாபுத்தி. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது 8ல் இருக்கார். ஸோ 8ல் இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும், தேவையில்லாத விஷயத்துக்கு மனக்குழம்பி நைட்லாம் தூங்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தியந்திரங்கள். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன லாபத்துக்கான விஷயங்களுக்கு ரொம்ப மெனக்கரமான சூழ்நிலை ஏற்படும். ஆனால் 2 நாட்களுக்கு அப்புறம் நீங்கள் நினச்சதெல்லாமே வெற்றியின் பெரிய ஒரு சந்தோஷங்களை கண்டிப்பாக அள்ளி கொடுத்துரும். கன்னி லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தியம். செவ்வாய் வந்து 3 8ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும், சந்தேகங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக வந்து ராகு தசாபுத்தியந்திரங்கள். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் அடுத்தடுத்துக்கு ஒரு பெரிய லெவலில் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னி லக்னமாக வந்து குரு தசாபுத்தியந்திரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குரு வந்து இப்போ 7ல் இருக்கும்போது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. கன்னி லக்னமாக வந்து சனி தசாபுத்தியம். சனி வந்து பார்த்திங்கன்னா 5 6ஆம் அதிபதி உங்களுக்கு 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள், குழந்தைகளுடைய வெற்றிகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி. புதன் வந்து தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் அள்ளி கொடுக்குறது, நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க. கன்னி லக்னமாக வந்து கேது தசாபுத்தி. கேது வந்து 12ல் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், கடன் சம்மந்தமான விஷயங்கள், அதுவும் உடல் ரீதியான விஷயங்கள் சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். அது வேறு வழி கிடையாது, அது வந்து நம்ம வந்து அந்த பெயினை அனுபவிச்சு தான் ஆகணும். பட் இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்போது கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் கிடைக்கிற வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. கன்னி லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 9ல் ஆட்சி பலமாக இருக்கும்போது குடும்பத்துக்கு தேவையான பணம் ரொம்ப சூப்பராக வந்துடும். நல்ல பணம் வசதிகள் எல்லாமே ரொம்ப, வெளிநாட்டில் இருக்கணும் பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் வந்து பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. பேச்சினால் கொஞ்சம் வன்மம், கொஞ்சம் டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி நீங்கள் என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை மூலம் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாட்டி சொல்ல போகிறது வந்து குலதெய்வம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வங்கிற ஒரு விஷயம் வந்து உண்மையாக சரியா இல்லையான்னு, ஏன்னா இன்றைக்கி மாடர்ன் ஜென்ரேஷன்ஸில் வந்து நிறைய நம்பிக்கையின்மை நிறைய இருக்குது. அது சில பேர் மூட நம்பிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து பரிவார தெய்வங்கள் எல்லாம் வந்து சில பேர் என்ன சார் இந்த சாமி வந்து கத்தியும் கப்படமாகவும் இருக்குது, இதெல்லாம் வேலை செய்வான்னு நிறைய பேர் சொல்வதை நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் வேலை செய்யணும், பயங்கரமாக வேலை செய்யும். நீங்கள் வந்து எதையுமே வந்து நீங்கள் உள்ளே போய் உட்காந்து பார்த்து தான் பதில் சொல்லணும். ஏன்னா வந்து கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு கண்ணாமுன்னான்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாமல் ஓகே எது உண்மைங்கிறது தெரியும். நாங்கள் உணர்ந்துருக்கீங்களா அப்படின்னா குலதெய்வங்கிறதும் உண்மையாக நிற்குங்க. எப்படி நிற்கும்னா நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு கரெக்டாக ப்ராப்பராக போனீங்கன்னா
அதோடைய லெவலே வேறு லெவலில் உட்காருன்றது தான் உண்மையான விஷயம். எனக்கு குலதெய்வம் தெரியுமா தெரியாதுன்னா, நிறைய பேர் வந்து குலதெய்வத்தை வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்காரோ அந்த மாதங்களில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணி பாருங்கள். அந்த நட்சத்திரம் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் என்ன நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரோ, எந்த மாதத்தில் இருக்கார். இப்போ உதாரணமாக சனி பகவான் வந்து மேஷத்தில் இருக்காருன்னா, நீங்கள் சித்திரை மாதத்தில் அது சித்திரை மாதம் வர்றதில் என்ன நட்சத்திரம் இருக்கோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் வழிபாடு பண்ணும்போது நீங்கள் பாருங்கள் என்ன மாதிரி மேஜிக் நடக்குதுன்னு. குலதெய்வம் உங்கள்கிட்ட வந்து பேசும். எப்படி பேசும்னா, அது டேரெக்டாக சாமியாக வந்து பேசாது, அது வந்து ஒரு வேற ஒரு ரூபத்துலேயோ வேற ஒரு இண்டிகேஷன்ஸை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அது வந்து பெரிய மேஜிக்கை ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஒவ்வொரு மாதம் இருக்கு இல்லைங்களா, இப்போ மேஷம்னா சித்திரை, ரிஷபனா வைகாசின்னு சொல்லி தமிழ் மாதங்களாக பிரிச்சுட்டு உங்கள் சனி பகவான் எங்கே இருக்கார், அந்த மாதத்தில் வர அந்த சனி பகவான் இருக்கிற நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அந்த மாதத்தில் அந்த நட்சத்திரத்துக்கு போகிறது நல்லது. இப்போ உதாரணமாக எனக்கு வந்து சனி பகவான் இருக்கிறது ரிஷபத்தில் இருப்பாருங்க. ஸோ ரிஷபத்தில் இருக்காருன்னா வைகாசி மாதம் அப்படின்னு நான் எடுத்துக்கணும். ஸோ வைகாசி மாதம்னு எடுத்துகிட்டு எனக்கு வந்து எதில் இருப்பார்னா ரோஹிணியில் இருப்பார். ஸோ ரோஹிணியில் இருக்கும்போது அந்த வைகாசி மாதம் வருகிற அந்த ரோஹிணி நட்சத்திரம் அன்றைக்கி நான் விரதம் இருந்து அந்த குலதெய்வத்துக்கான விஷயத்தை பண்ணும்போது அற்புதமான பலன்களை கொடுத்துரும். அதே மாதிரி தான் சில பேர் சனி வக்கரமாயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து குலதெய்வம் ஆக்சுவல் குலதெய்வம் தெரியாது, ஏதோ குலதெய்வம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வழிபாடு பண்ணிட்டு வருவாங்க. இப்போ எனக்கு சனி வக்கரம், எனக்கு குலதெய்வம் கரெக்டாக தெரியாது. பட் நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த மாதிரி குலதெய்வம் தெரியாதவர்கள் செய்ய வேண்டிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஹரிஹர சுதன் ஐயப்பன், அவர் தான் ஹெட் குவார்ட்டர் ஆஃப் குலதெய்வமே. ஸோ நீங்கள் குலதெய்வம்னா நீங்கள் ஹரிஹர சுதன் ஐயப்பனை வந்து வணங்கி பண்ணுங்க. கரெக்டாக எப்போ போகணும்னா சனிக்கிழமைகளில் வந்து ஐயப்ப கோயிலில் போகிறத வழக்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா அற்புதமான பலன்களை கொடுக்கும். அதுவும் ஒரு பலன் கொடுக்கும். அப்படிலாம் நீங்கள் பிறந்த கிழமைகள் அதுவும் ரொம்ப சூப்பராக ஆகும். ஸோ நீங்கள் என்ன கிழமையில் பிறந்தீங்களோ அன்றைக்கி வந்து ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு வந்து போகிறத வந்து வழக்கமாக வச்சுட்டிங்கன்னா அது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு லைஃப்பில் வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். உங்களுக்கு குலதெய்வமே தெரியலனா கூட அந்த குலதெய்வம் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கோன்னா ஏதாவது ரூபத்தில் வந்து வரும். அதை வந்து நீங்கள் பிடிச்சிப்பீங்கிறது தான் உண்மையான விஷயம். இது வந்து பரிசித்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். ஏன்னா எல்லா ஜாதகத்திலையும் சனி பகவான் இருப்பார். அந்த சனி பகவான் இருக்கிற இடத்த பொறுத்து தான் குலதெய்வம் அமையும். அந்த கோயில் சுற்றி இருக்கிற இடங்களை முதற்கொண்டு நாங்கள் மார்க் பண்ணி சொல்லுவோம். அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும். இது வந்து பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து தினமும் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் போதே நம்ம என்ன பண்ணணும், வயதானவர்கள் யாராச்சும் வந்து வீட்டில் வந்து வயசானவங்களோ, வீட்டில் பக்கத்தில் ரொம்ப முடியாதவங்க வயதானவர்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுங்க. ஃபுட்டு, அந்த துணிமணிகள் எடுத்து கொடுக்கறது, இதெல்லாமே வழக்கமாக வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது குலதெய்வத்தின் ஆசீர்வாதங்கள் அவங்க வயிறு நிறையும் போது உங்களுக்கு வரும். அதே மாதிரி வந்து விளக்குக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது கோயிலில், அதுவும் வந்து வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் பாருங்கள் உங்கள் குலதெய்வம் எப்படி நின்று பேசுங்கன்னு. இப்போ உதாரணமாக வந்து ஒரு எல்லை தெய்வம் வந்து ஒரு குலதெய்வமாக இருக்குன்னு வைங்களேன், அதெல்லாம் வந்து வேறு லெவலில் வேலை செய்யுங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். மற்ற தெய்வத்தோட இதுக்கெலாம் வந்து பவர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு சுடலை மாடன் ஒரு கோயில் இருக்குங்க. அது எக்ஸ்ட்ராடனரியான கோயிலுங்க. கண்ணன் இருக்கார் இல்லையா, ஸ்டன் மாஸ்டர், அவருடைய கோயில் தான் அது. எங்கள் ஏரியாவில் வந்து எல்லாருமே அதை போய் வழிபாடு பண்ணுவோம். ஸோ வழிபாடு பண்ணும்போது எனக்கு ஏற்பட்டது, நான் ஒரு நாள் திடீர்னு எனக்கு தோணுச்சு ஒரு அருவா வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும்போது அந்த இன்சிடென்ட் வந்து நான் அருவா வாங்கி கொடுக்குறேன். ஏன்னா உங்களுக்கு இன்சிடென்ட் வேணும் இல்லையா, குலதெய்வம் எப்படிலாம் வேலை செய்யணும், அதுக்கான விஷயமாக தான் சொல்கிறேன். அருவா வாங்கி கொடுக்குறேன். என் பையனும் நானும் கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த சாமிக்கிட்ட இருந்து ஒரு பழம் கொடுக்குறாங்க. அதாவது கற்ப கிரகத்துக்கு உள்ளே இருக்கிற சாமிக்கிட்ட ஒரு பழம் கொடுக்குறாங்க. அந்த பழத்தை வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்து அந்த எங்கள் ஒய்ஃப் வந்து டக்குன்னு அந்த பழத்தை சாப்பிட்டு சொல்கிறாங்க, சுத்தமாக டேஸ்ட்டே இல்லை. அது எப்படிங்க ஒரு வாழைப்பழத்துக்கு டேஸ்ட் இல்லாமல் போகும். கற்பகிரகத்துக்குள்ளே இருக்க சாமி சாப்பிட்ட பிரசாதமாக இருந்தாலும் சரி, வாழைப்பழமாக இருந்தால் அதுக்கு டேஸ்ட்டே இருக்காது. அப்போ சாமி இருக்குன்னு தானே அர்த்தம். யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு மிராக்கிள் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஒரு தவறு நடந்தது. அதனால் அந்த உடம்பு வலி பார்த்திங்கன்னா அப்படி பிச்சு எடுத்துச்சு. ஓகேவா? ஸோ அதனால் ஒரு விஷயம் வந்து குலதெய்வம் இருக்கா, தெய்வம் இருக்கா இல்லையான்றதும் நீங்கள் அனுபவப்படுங்க. யாரோ ஒருத்தன் வந்து ஏதாச்சும் சொல்லிட்டான், சாமி இல்லைன்னு சொல்கிறான், ஜோசியம் போயின்றான், அதுன்றான், அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அனுபவ ரீதியாக வந்து செயல்பாடு பண்ணி பார்க்கும்போது உண்மை என்னங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக விலகும். அற்புதமான விஷயங்களும் நடக்குங்க. ஸோ அதனால் நான் சொன்ன மாதிரி குலதெய்வம் தெரியாதவர்கள் ஹரிஹர சுதன் ஐயப்பனை வணங்குங்க. சனிக்கிழமைகளில் வணங்கலாம், இல்லை நீங்கள் பிறந்த கிழமைகளில் போய் வணங்குங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்காக. அது குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிறதுல எந்தவித மாற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.